ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு எக்ஸசைஸ் 1.4ல 9th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இஃப் த ஃபங்க்ஷன் எஃப் இஸ் டிஃபைன்டு பை எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2 வேர் எக்ஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 2 வேர் மைனஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் less than or equal to 1 கொடுத்துருக்காங்க. அடுத்து x minus 1 where minus 3 less than x less than minus 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. find the values of சொல்லிட்டு ஒரு 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகே, மொதல் இந்த லிமிட்ஸுக்கு எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, x கிரேட்டர் தென் 1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப என்ன மீனிங்? 1க்கு மேல இருக்க வேல்யூஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப என்னெல்லாம் இருக்கலாம்? 2 3 4 5 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? எக்ஸ் கிரேட்டர் தென் 1 அப்படின்றனால 1 இன்க்ளூட் பண்ண கூடாது, 1க்கு மேலன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க, -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஒரு சிம்பிளா இருக்கிறதுக்கு ஒரு நம்பர் லைன் போட்டுக்கலாம் இப்படி. ஸோ 0 -1 -2 -3 -4 இப்படி போயிட்டே இருக்கும். இந்த சைடு எப்படி இருக்கும்? 1 2 3 4 இப்படி போயிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? -1க்கும் 1க்கும் இடையிலன்னு சொல்லிட்டாங்க. -1க்கும் 1க்கும் இடையில என்ன இருக்கு? நம்மளுக்கு 0 மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? ஸோ 0. ஆனா இங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் டுனா -1ஐயும் சேர்த்துதான். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 1ஐயும் சேர்த்துதான். -1 0 1 மூணையும் சேர்த்துதான் இந்த லிமிட்ல வரும். -1 0 1. ஓகே, ஏன்னா இங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1ஐயும் சேர்க்கணும், -1ஐயும் சேர்க்கணும், 0வும் வரும் 1ம் வரும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. -3 லெஸ் தென் எக்ஸ் லெஸ் தென் -1ன்னு கொடுத்துருக்காங்க. -3க்கும் -1க்கும் இடையிலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப -3க்கும் -1க்கும் இடையில என்ன தான் இருக்கு? -2 மட்டும்தான் இருக்கு. ஓகேவா? இங்க நம்ம -3 -1ஐயும் சேர்த்து எழுதணுமா? எழுத தேவையில்லை. ஏன் அப்படின்னா இங்க என்ன கொடுக்கல? லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுக்கல. சப்போஸ் ஈக்குவல் டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம -3 -1ஐயும் சேர்த்து எழுதிக்கலாம். ஆனா இங்க எதுவுமே கொடுக்கல. -3 விட பெருசா இருக்கணும், -1க்கு உள்ள இருக்கணும். ஓகேவா? அந்த மாதிரிதான் கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன மட்டும் எடுத்தா போதும்? -2 மட்டும் எடுத்தா போதும். இப்ப நம்ம இந்த 4 சப்டிவிஷனே ஒன் பை ஒன்னா பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 3 அதாவது எப்பயும் நம்மளுக்கு என்ன இருக்கும்? இங்க எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு இருக்குமா? இங்க எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துட்டாங்க? 3 கொடுத்துட்டாங்க. அப்ப எக்ஸோட வேல்யூ நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிச்சு? 3ன்னு தெரிஞ்சிருச்சு. அப்ப அதோட ஃபங்க்ஷன் என்னன்னு பாருங்க. அதோட ஃபங்க்ஷன் என்னது? எக்ஸ் பிளஸ் 2. ஓகேவா? அப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு? எக்ஸ் பிளஸ் 2. ஓகேவா? எதனால நம்ம x plus 2 எடுத்திருக்கோம்? ஏன்னா இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 3 கொடுத்துருக்காங்க. லிமிட்ல போய் பாருங்க. 3 வந்து இந்த ஃபர்ஸ்ட் லிமிட்ல இருக்கு. அப்ப அதோட ஃபங்க்ஷன் என்ன? x plus 2. அதை எடுத்து அப்படியே எழுதிடலாம். f of x is equal to x plus 2. இப்ப இந்த x க்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? அவங்களே கொடுத்துருக்காங்க 3. ஓகே, அப்ப f of 3. அகைன் இந்த x க்கு பதிலா 3 சப்ஸ்டியூட் பண்ணணும். பிளஸ் 2. ஸோ 3 plus 2 என்னது? 5. f of 3 ஓட ஆன்சர் 5. ஓகேவா? செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. எஃப் ஆஃப் 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப் ஆஃப் 0. இப்போ 0 எந்த லிமிட்ல இருக்குன்னு போய் செக் பண்ணுங்க. ஸோ செகண்ட் ஒன் இதை இங்கே தானே 0 இருக்கு. அப்போ அதோட ஃபங்க்ஷன் என்ன? 2. டைரக்டா நம்மளுக்கு வேல்யூவே கொடுத்துட்டாங்க 2ன்னு. ஓகேவா? அப்போ நம்ம என்ன எழுதணும்? எஃப் ஆஃப் எக்ஸுக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க? ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அப்ப எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்க என்ன வேல்யூ போட போறோம்? 0 போட போறோம். எஃப் ஆஃப் 0 வேல்யூ என்ன? 2. ஓகே, அவ்வளவுதான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. தேர்ட் ஒன் என்ன? எஃப் ஆஃப் -1.5 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தேர்ட் ஒன் எஃப் ஆஃப் -1.5ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, -1.5 எங்க லை ஆகுதுன்னு பாருங்க. பாருங்க நம்பர் லைன்ல பாருங்களேன். -3க்கும் -1க்கும் இடையிலன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப -1.5ன்றது எங்க லை ஆகும்? இந்த இடத்துல லை ஆகுமா? -2க்கும் -1க்கும் இடையில லை ஆகும். -1.5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப இது எந்தது? இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும். x - 1ன்ற இந்த ஃபங்க்ஷன் எடுக்கணும். ஓகே, ஸோ f of x is equal to என்னது? x - 1. அப்ப எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? -1.5. அப்ப இங்க என்ன போடணும்? -1.5 போடணும். -1 இருக்கு.
ஓகே, இப்போ மைனஸ் மைனஸ் என்னது ப்ளஸ், ப்ளஸ் பண்ணி சேம் சைன் போடணும். 1.5 1 ப்ளஸ் பண்ணால் என்ன ஆன்சர் வரும்? 1.5 1. ஸோ இங்கே ஒன்றும் இல்லைன்னா 0 போட்டுக்கோங்க. 5 1 + 1 2. ஆன்சர் என்னது? 2.5. ஓகே, ஸோ எஃப் ஆஃப் மைனஸ் 1.5ஓட வேல்யூ வந்து மைனஸ் 2.5. லாஸ்ட்டாக என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோர்த் ஒன் எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல் எஃப் ஆஃப் 2ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். எஃப் ஆஃப் 2னா என்னது? 2 எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ இது இந்த இருக்க ஃபர்ஸ்ட் லிமிட்ல இருக்கு 2. அப்போ அதோட ஃபங்க்ஷன் என்ன? எக்ஸ் பிளஸ் 2. ஓகே, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் என்னன்னு எடுக்கணும்? எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ண போறோம்? 2 போட போறோம். அப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன போடணும்? 2 போடணும். 2 + 2 இஸ் ஈக்குவல் டு 4. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் மைனஸ் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஃப் ஆஃப் மைனஸ் 2ன்றது எங்க லை ஆகுதுன்னு பாருங்க. ஸோ இந்த தேர்ட் லிமிட்ல. அப்போ அதோட ஃபங்க்ஷன் என்ன? எக்ஸ் மைனஸ் 1. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? எக்ஸ் மைனஸ் 1. இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்? மைனஸ் 2 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். எஃப் ஆஃப் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு அகெயின் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் 2, இங்கே இருக்க மைனஸ் 1. மைனஸ் மைனஸும் ப்ளஸ், ப்ளஸ் பண்ணி இந்த சேம் சைன் போட்டுறணும். 2 + 1 3. ஓகேவா? இப்போ இந்த ரெண்டு வேல்யூவையும் போய் இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2க்கு என்ன கண்டுபிடிச்சோம்? மைனஸ் 3. ஓகே, ஸோ 4 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 3 ப்ளஸ் மைனஸ் மைனஸ் சப்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சைன் போடணும். 4ல 3 போச்சுன்னா 1. கிரேட்டர் நம்பர் என்னது? 4. அதோட சைன் பிளஸ். ஸோ இது ப்ளஸ் 1 இருக்கும். ஓகே, இதுதான் எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் மைனஸ் 2ஓட வேல்யூ. ஓகேவா? ஸோ இவ்வளோதான் ப்ராப்ளம். தேங்க்யூ.